படித்த ப்ரொஃபஷனல் வீணாயிடக்கூடாதுன்னு சொல்லி 50,000 மிச்சப்படுத்த நினச்சேன். 50 ரூபாய்க்கு மாவு வாங்கிட்டு வர அந்த மாவை பிசைஞ்சு அந்த மாவுக்கு ஒரு உயிரை கொடுத்து எங்கள் பாப்பாவோட கையில் கொடுத்தோம். அந்த மாவே உங்கள் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு நான் தான் கிடச்சேனா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த மாவை குத்தி பிசைஞ்சு கிள்ளி இழுத்து எல்லா எக்ஸ்பிரிமெண்ட்டும் அது மேலே பண்ணி ஒரு வழியாக அவங்க ஃபிங்கர்ஸ்க்கு ஒரு எக்ஸசைஸை கொடுத்து ஃபிங்கர் மசில்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு ஒரு தயார்படுத்தியாச்சு. ஆனால் இப்போ என்ன ஒன்றுன்னா, இன்றைக்கி ஒரு நாள் செஞ்சால் மட்டும் அது பார்த்தாது. நம்ம மாவு பிசையும் போதெல்லாம் அவங்க கைக்கு அந்த மசாஜை கொடுத்தோம்னா தான் அவங்களோட கை எழுதுறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக அவங்க மசில்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு மாவு பிசையும் போதெல்லாம் கொஞ்சோண்டு மாவு கொடுத்து அவங்களோட ஃபிங்கர்ஸ்க்கு ஒரு எக்ஸசைஸை கொடுத்தோம் அப்படின்னா இந்த டோ மோட்டார் ஸ்கில் கம்ப்ளீட் ஆயிரும். இது மூலமாக டோ மோட்டார் ஸ்கில்ஸை மட்டும் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ரொம்ப தப்பு. அங்கே தான் நான் தப்பு செய்கிறேன் என் ப்ரொஃபஷ்னலில் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன அப்படின்னா 5 சென்சஸில் அவங்களுக்கு 4 சென்சஸை யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி அதையும் நான் கற்றுக் கொடுக்கணும். அப்போ இந்த மாவை பாரு அப்படின்னு சொல்லி அந்த மாவை பார்க்க சொல்லி அதுக்கப்புறம் அதை டேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ண கொஞ்சோண்டு மாவை கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்மெல் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து ஸ்மெல் பண்ண கொஞ்சோண்டு கொடுத்து அதுக்கப்புறம் அதை டச் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அது சாஃப்டாக இருக்கா ஹார்டாக இருக்கா அப்படின்லாம் கேட்டு எக்ஸாமின் பண்ணி அவங்களுக்கு ஒரு வழியாக 5 சென்சஸில் 4 சென்சஸையும் கொடுத்து இதில் நான் மாவு யூஸ் பண்ணனால டேஸ்ட் பண்ண கொடுத்தேன். நீங்கள் க்ளே யூஸ் பண்ணால் நீங்கள் டேஸ்ட் பண்ண கொடுக்காதீங்க, அலோவ் பண்ணாதீங்க. ஃபைனலாக இந்த டோ மோட்டார் ஸ்கில்லை நாங்கள் ப்ரீ ஸ்கூலுக்கு போகாமலே 50,000 மிச்சப்படுத்தி 50 ரூபா மாவில் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு செஞ்சு முடிச்சிட்டோம். ப்ரீ ஸ்கூலுக்கு போயிருந்தால் கூட இந்த லெவலுக்கு எங்களால் இந்த டோ மோட்டார் ஸ்கில்ஸை செஞ்சுருக்க முடியுமான்னு தெரியல. உண்மையாலுமே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக முடிச்சிட்டோம் வித் ஃபன்னோட. இதே போல் நீங்களும் உங்கள் குழந்தைங்களை என்கேஜாக வச்சுட்டு ப்ராப்பரான எக்ஸசைஸ் கொடுத்து அவங்கள கரெக்டாக எஜுகேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.